வணக்கம் மக்களே. லெமன் ஜூஸ் யாருக்கெல்லாம் விருப்பப்பட்டு குடிப்பீங்க? ரொம்பவே சுவையாகவும் ரொம்ப மலிவாகவும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு லெமன் ஜூஸை எல்லாரும் பார்த்த உடனே வாங்கி குடிப்போம். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் டெய்லியும் குடிப்பீங்க. வாங்க, அது எப்படி குடிக்கணும், எந்த மாதிரி குடித்தா நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தகவலும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. கோடை காலத்தில் அனைவராலும் மிகவும் விருப்பப்படக்கூடிய ஒரு பானமாக இருப்பது லெமன் வாட்டர், அதாவது லெமன் ஜூஸ். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியங்களை அள்ளி தரக்கூடிய இந்த ஒரு லெமன் வாட்டர் அப்படின்றது எலுமிச்சை ஜூஸை தண்ணீரில் கலந்து செய்யப்படக்கூடிய ஒரு எளிமையான பானம். லெமன் வாட்டரில் கலக்கப்படக்கூடிய அந்த ஜூஸின் அளவு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடிய ஒரு உணவாக கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கக்கூடியது. சிலர் லெமன் வாட்டருடன் எலுமிச்சை தோல், புதினா இலை, தேன், மஞ்சள் அல்லது பிற சுவையூட்டக்கூடிய பொருட்களை சேர்த்து குடிப்பாங்க. கொழுத்தும் கோடை வெயிலுக்கு மிகவும் சுவையான மற்றும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்படின்றதுனால நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சையில் அதிக அளவு வைட்டமின் சி காணப்படுது. இது ஃப்ரீ ரேடியேட்டை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுவதோடு பக்கவாதம் மற்றும் இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்க எலுமிச்சை பானம் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெமன் வாட்டர் குடிப்பது உங்களுடைய நீர் உட்கொள்ளலுடைய அளவை அதிகரிக்க உதவும். எடை இழப்புக்கு உதவும் ஒரு முக்கியமான ஒரு உந்தியாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர இதில் அடங்கி இருக்கக்கூடிய வைட்டமின் சி எடை இழப்புக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த கொழுப்புகளின் ஆக்சிஜனேற்றத்திற்கு உதவுது. எடை குறைக்க விரும்புவோர்கள் காலை வேளையில் லெமன் வாட்டர் குடிப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய காலை நேரத்தில் வளர்சிதை மாற்றத்தின் உச்சத்தை இருப்பதனால உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெமன் வாட்டர் உடலில் நீர் சக்தை மேம்படுத்துது. வெறுமனே தண்ணீரை குடிப்பது ஒரு கட்டத்தில் சலித்து விடும். நீங்கள் தண்ணீரை லெமன் வாட்டர் வடிவில் எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீர் உட்கொள்ளலுடைய அளவு பார்த்திங்கன்னா நமக்கு அதிகரிக்கும், எளிமையாகவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெமன் வாட்டரில் உடலில் சோடியம் அளவை மேம்படுத்த உதவும். மேலும் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கார்பனேட் பானங்கள் அருந்துவதை குறைக்க லெமன் வாட்டரே ஒரு சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு லெமன் வாட்டரோ லெமன் ஜூஸோ நம்ம குடித்தோன்னா நல்லா எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜியாக மாறிடும். அதற்கு காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய சக்திகள் தான். ஸோ லெமன் வாட்டரை சூடாக அல்லது வெதுவெதுப்பாக அருந்துவது நம்மளுடைய உடலில் மலமிளகியாக செயல்படுது. உங்களுடைய நாளை நீங்கள் வெதுவெதுப்பான லெமன் வாட்டர் குடிப்பதன் மூலம் துவங்கினா மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கவும் குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கவும் பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேத அடிப்படையில் பார்த்தா செரிமான செயல்முறையை மேம்படுத்த ரொம்பவே பயன்படுதான். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல் எலுமிச்சையில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஆன்டி ஏஜிக் பண்புகளை கொண்டு இருக்குது. லெமன் வாட்டர் உங்களுடைய சருமத்தில் உள்ள கொலாஜனின் அளவை அதிகரிப்பது, பளபளப்பான மற்றும் குறைபாடற்ற சருமத்திற்கு உதவும் ஒரு எண்ணற்ற பல நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் எப்போதுமே மறந்துடக்கூடாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியங்களை கொண்டிருக்கு. ஸோ காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸ் குடிப்பது தான் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. ஏன்னா நம்மளுடைய உடலில் ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப காசு கொடுத்தோ ரொம்ப செலவு பண்ணியோ இருக்கக்கூடிய விஷயமா இருக்காது. ஸோ 100 கிராம் எலுமிச்சையில் 34 கிலோ கலோரி இருக்குது. எலுமிச்சை டயூரிக் மற்றும் அதிக வைட்டமின் சி மற்றும் கனிம உள்ளடக்கத்தை கொண்டு இருக்குது. அவற்றின் நிலைகள் பார்த்திங்கன்னா ஆன்டிபாஸ்மோட்டிக், துவர்ப்பு மற்றும் புத்துணர்வு அளிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலுமிச்சையில் அதிக நீர் உள்ளடக்கம் உள்ளது. மேலும் மிக குறைந்த புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை வழங்குது. கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார் சக்தி இந்த பழத்தில் அதிகமாகவே இருக்குது. ஸோ எலுமிச்சை வலுவான சக்திகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவுது. மேலும் அவை நிச்சயமாக நம்மளுடைய அன்றாட உணவில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இருந்தாலும் அவற்றில் அனைத்து சிகிச்சை நன்மைகள் இருந்தும் பயனடைய எலுமிச்சை இயற்கையாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரோக்கியத்திற்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சை வாட்டரோ எலுமிச்சை ஜூஸோ நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். நன்றி, வணக்கம் மக்களே.